பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஏன் சந்தோஷம் அடைகின்றோம் தெரியுமா? அந்த பெருநாளைக்கு முந்தைய தினமாக அல்லாஹு தஆலா அரஃபா தினத்தை வைத்திருக்கின்றான். அரஃபா தினம் என்பது யௌமுல் மக்ஃபிரா லிகுல்லில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குகின்ற நாள். அரஃபாவிலே ஒன்று கூடுகின்றவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது. அரஃபாவில் ஒன்று கூடாமல் உலகத்தின் நாலாபுரத்திலும் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களையும் இறை விசுவாசிகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்ற நாளாக அந்த நாள் இருக்கின்றது. அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த நாளில் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவருடைய முன் சென்ற வருடத்துடைய பாவங்களும் அடுத்த வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யௌமு அரஃபாவிலே, அரஃபாவுடைய தினத்திலே முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு அவனிடத்திலே தௌபா செய்கின்றார்களோ அந்த தௌபாவை ஏற்று அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இந்த நாளில் அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகின்றான். ஏனென்றால் இந்த நாளில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை முஃமின்களை மன்னிக்கின்ற நாள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் முஃமின்கள் சந்தோஷமடைகின்றார்கள். ஏனென்றால் அந்த நாள் என்பது மக்ஃபிரத்துடைய நாளாக இருக்கு. அந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் ஈதுல் அல்ஹாவாக, அரஃபா தினத்துக்கு அடுத்த நாளாகத்தான் ஈதுல் அல்ஹாவாக தியாக திருநாளாக இருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களுக்காகத்தான் அல்லாஹு தஆலா எம்மை தயார்படுத்துவதற்காக இந்த 10 நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்துமாறு எமக்கு கட்டளையிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை ஒரு முதலீடு